திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இது அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கஷ்டம் ஏற்படும் பொழுது முஸ்லிம்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்வார்கள். அற்புதமான வாசகம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நல்ல வார்த்தை தான். நல்ல வார்த்தை என்று தீர்மானிக்கலாம், நம்ம இஷ்டப்படி சொல்லக்கூடாது. தீர்மானிக்கும் இடத்தையும் அல்லாஹ் தான் சொல்லி தரணும். தீர்மானிக்கும் இடத்தையும் அல்லாஹ் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல இடத்துல இன்னா இலைஹி சொல்ல முடியுமா? நல்ல வார்த்தைன்ட்டு ஒரு அங்கிருந்து ஒரு அஜித் வர்றாரு, வாங்க அஜித் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எப்படி இருக்கிய? நான் என்ன செத்த விடமாடா கேட்க மாட்டாரு. ஏன் என்ன அஜித் இன்னா லில்லாஹி சொல்றது தப்பா? தப்பு இல்லடா, இந்த இடத்துல சொல்லக்கூடாது இல்லடா. யாரோ செத்து போயிட்டா கேட்பான்ல, ஏன்னா முதல்ல போயிட்டாங்க யாரும். சொல்ல வேண்டிய இடத்தை தீர்மானிப்பது ரசூலுல்லாஹ். வார்த்தையும் ரசூலுல்லாஹ் தீர்மானிக்கணும். வாசகத்தை அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதர் தீர்மானிக்கணும். அந்த வாசகத்தை எங்கு பயன்படுத்த வேண்டுமோ அங்கு பயன்படுத்துவதுதான் அல்லாஹ் தீர்மானிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. என்ன இப்போ பாத்ரூம் போற கூட இருக்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் இதை சொல்லிட்டு தான் பாத்ரூம்குள்ள போகணும். வெளியே வரும்போது குஃப்ரானகன்ட்டு வரணும், யாரெல்லாம் மன்னிப்பாயாக, யாரெல்லாம் ஆண் பெண் ஷைத்தானை விட்டு என்னை காப்பாத்துன்னு பாத்ரூம்குள்ள போகணும். வெளியே வரும்போது குஃப்ரானக. ஒரு வெளியே வரும்போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா பாத்ரூம்ல அல்ஹம்துலில்லாஹ் என்ன பிரியாணி சாப்பிட்டு வரவளோ கேட்க மாட்டோமா? ஒரு ஓடி ஓடி வர்றான், அதற்கு எங்க அத்தா மூத்தாயிட்டாரு அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ். மொத்த போயிட்டாரா? அவன் உங்க அம்மா எப்ப மூத்தா போறாங்க அப்படியே கேட்க முடியும்? உங்க அப்பா செத்தா தெரியுதாம்மா? இது சிரிப்பதோடு சிந்தித்து பாருங்க. சிரிப்பாத்தான் இருக்கு. ஏன்? நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. நம்ம சொல்ல கேட்கிறான்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் தப்பா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல தப்பாப்பா, தவறு ஒத்துக்கிறீங்கள? அதே அல்ஹம்துலில்லாஹ்வை மூத்தா பேர் சொல்லக்கூடாது. ஒரு மனிதனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல இடத்துல இன்னா லில்லாஹி சொல்லக்கூடாது. எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் தீர்மானிக்கணும். உன் இஷ்டப்படி தீர்மானித்தால் அது மூட நம்பிக்கை மட்டுமல்ல, இஸ்லாத்துக்கு புறம்பானது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பவரை யாருக்கு நீ கொடுத்துட்டாங்க? இப்படி அரபி மொழியிலே மக்களை ஏமாத்தினார்கள். இந்த பொட்டல் புதூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு, அதான் சொல்லுவாங்க. பொட்டல் புதூர் நெல்லை மாவட்டத்தில் முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி வந்து உட்கார்ந்து போன இடம்ட்டான். நம்பிக்கை எங்க போய் விடும் தெரியுமா? அங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தர்காவில் ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கு. மரம், அந்த மரத்து பக்கத்துல அப்படியே சுத்துவாங்க. அந்த மரத்தை அந்த ஆத்துல போய் தண்ணி எடுத்து வந்து அதை ஊற்றி சுத்துவாங்க. ஒரு 10 வயதுல போய் சுத்திருக்கேன், விவரம் தெரியாத நேரம். இப்ப சமீபத்தில் ஒரு அஜத் பேசியிருக்காரு மேலப்பாளையத்துல, எந்த வீட்டில் மூழ்கு ஓதப்படுமோ நம்பிக்கை எப்படியெல்லாம் மூட நம்பிக்கை விதைக்கிறார்கள் நீங்க பார்க்கணும். மூட நம்பிக்கை நீங்க சாதாரண நினைக்கிற எவ்வளவு விபரீதத்தை ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கையை பாழ்படுத்த வல்லது மூட நம்பிக்கை. அதுக்கு இது ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது எந்த வீட்டில் மூழ்கு ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் திருட்டு போகாது அப்படின்னு ஒரு அஜத்து பயன் செஞ்சிருக்காரு. இதை சாதாரணமா அந்த மக்கள் சில பேர் மூழ்கு பொம்பளை ஒண்ணு சரிங்களா, மூழ்கு வீட்டுல வேணா களவு போகாது திருட்டு போகாது நம்பிட்டு சில பேர் மூழ்கு ஆரம்பிச்சாங்க மேல. அப்ப திருப்பி மீட்டிங் கூட விளக்க வேண்டியது போச்சு. மூழ்கோட திருட்டு போவான்னு நம்பலாமா? இது எந்த நம்பிக்கை? இது நாங்க மூழ்கோர் ஆட்டில் மூழ்கு கிட்டாவே திருட்டு இருக்கோம், களவாண்டு இருக்கோம். நாங்க மார்த்தாவை ஓதும் பொழுது பெரிய பசங்கள்லாம் மூழ்கு தான் விலைக்கு வாங்கி வச்சிருப்போம், அது தெரியாம களவாண்டு இருக்கோம். அதை மூழ்கி ஓரமா களவாங்க கிடைக்கிற வேண்டி கிடக்குது. இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? திருடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கைய வெட்டு குர்ஆன் சொல்லு இல்லையா? குர்ஆனுடைய கட்டளை. இஸ்லாமிய ஆட்சி இருக்குமானால் இறை சட்டம் இது. என்ன? திருடிய ஆணாக இருந்தாலும் திருடிய பெண்ணாக இருந்தாலும் கைய வெட்டு. திருட்டை ஒழிப்பதற்கு அல்லாஹ் கைய வெட்ட சொல்றான், இந்த அஜத்து மூழ்குவ சொல்றான். என்ன ஆகும்? யார் அல்லாஹ் திருட்டை ஒழிக்கிறது? கையை வெட்டுங்கிற அல்லாஹ். எனது மகள் திருடினாலும் கையை வெட்டுவேன் என்றார் நபிகள் பெருமானார். சில பெண் அப்படி வரும்போது வெட்டி காட்டாங்க. ஒரு பொம்பளை வெட்ட சொன்னாங்க சொல்லா. ஒரு பொம்பளை ஒரு பாத்தியமா களவான்ட்டா, அந்த ஆட்கள் இதை தூர விட்டுருக்காங்க. அப்புறம் ஏமாக பாத்தியமா வெட்டுவாங்கிறாங்க. அந்த பொம்பளை பேர் பாத்தியமா, கையை வெட்டு. அப்படி திருட்ட ஒழிக்கணுமா கையை வெட்டு. இந்த கவர்மெண்ட், இந்த இந்திய அரசியல் தலைவர்கள், முக்கியஸ்தர், குறிப்பாக அத்வானி சொல்லியிருக்காரு, இந்த நாட்டில் கடுமை பத்தாது, சட்டத்தின் கடுமை பத்தாது. திருநாத திருப்தி பூசை
100 பேர் திருநானா புது திருட ஒரு தினத்தில் இருக்கும். 99 பழைய திருடர்கள் தான். 100 முறை சைக்கிள் திருடிய வாலிபர் 101வது முறை கைது. ஏன் மாமியா விடுங்கிறான் போலீஸ் இந்த ஜெயில கையை வெட்டுறா 2 பேர் 4 பேருக்கு வெட்டு. அப்படி அந்த தத்துவத்தை மக்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். திருட்டை ஒழிப்பதற்கு கையை வெட்ட குரான் சொல்லுது. இந்த அஜெண்டு மோது ஓடுங்கிறான். எவ்வளவு விபரீதம் தெரியுமா இது? பெண்களுக்கு என்ன வழங்கும் செல்வம் பொருள் இருக்கு. அட இது ஈமான்றா. அல்லாஹ் ஒரு வழியை காட்டித்தர இவன் வேறு வழியை சொல்கிறான். சாதாரண விஷயம் அது. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி 3 அரபி பக்தியில ஏமாத்தாங்க. அப்ப அந்த பொட்டல்மூர் தர்காவுல டிஜே பேசிட்டு இருந்தார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால. எப்படி மக்களை ஏமாத்துறாங்கிறது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவன் எங்களை போய் தர்காவில் ஏதாவது எழுதியிருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்கினார். இந்த தர்காக்கள் அரபில எழுதினா போதுங்க. பொம்பளைகளுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. இப்ப வெளிநாடு போயிட்டு வந்த பிறகு உஷாராயிட்டிய. முந்தையெல்லாம் ஏமாத்து ஓவர். ஆண்களும் ஒரு வகையில முட்டாளா இருப்பான். பெண்களை ஈஸியா ஏமாத்திடலாம். ஏமாற்றக்கூடியவன் ஆண்களாகவும் ஏமாற்றப்படக்கூடியவன் பெரும்பாலும் பெண்களா இருப்பாங்க. வித்தியாசம் இதுவரை காணாமத்தியா இருக்கும். பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். அங்க போய் பாருங்க. அதனால நீங்க போய் பாருங்க தர்காக்கள் கூட்டம் ஜாஸ்தியா ஆண்களா இருக்கா பெண்கள் இருக்கா? பெரும்பாலும் பெண்கள் கூட்டம் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆம்பளை அப்படின்னு சொல்றேன். என்னங்க செய்யறது தர்கா போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஊக்க பொண்டலை போட்டு உயிர் எடுத்துட்டு என்ன செய்ய சும்மா அப்படி கூட போயிட்டு வருவோமே. அப்படிதான் நிறைய இடங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி அரபி மொழி பக்தியில் கொண்டு அந்த தர்கால போய் அந்த தர்கா போய் சுத்தி பார்க்க சொன்னார். அது பார்த்து என்ன எழுதி போட்டிருக்கான்னு அங்க போய் பார்த்தா ஜிப்ரீல் தர்காவில் எழுதி போட்டிருக்காங்க. ஜிப்ரீல் அரபில இருந்தாட்டும் போக மக்களுக்கு நம்ம குரான் எழுதிக்க. ஜிப்ரீல் ஒரு ஆள் இருக்காரு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில், இஸ்ராஃபில் சில மலக்கள் பேர் அப்படியே எழுதி போடணும். அதுக்கு அடுத்து பார்த்த கவனிச்சு பார்த்தா சத்ராயில். சத்ராயில் நம்ம அரபி மொழியில மூலிகை போய் பார்த்தா கிடைக்காது. சத்ராயில், பத்ராயில், குத்ராயில், சத்ராயில் எழுதி போடணும். இது என்னடா இது இப்படி ஒரு வாசகமா? இது உங்களுக்கு தெரியல. ஏன் அரபி தெரியாத சாதாரணமா இருக்கு. அரபு நாடுகாரன் பார்த்தா சிலத்துல முக்கியம் செத்து போயிருவான். இது என்னடா சத்ராயில், பத்ராயில், குத்ராயிலா? இது என்ன சவால் விட்டாரு பிஜே? அதை சத்ராயில் மத்ராயில் சொல்லி அரபில் அதை காட்டிட்ட. இன்னைக்கு இந்த பிரச்சாரத்தை விட்டு நாங்க ஓடி இல்லவே இல்லை சொல்றேன். இப்படி ஒரு வாசகத்தை காட்டிட்டு பார்ப்போம். சத்ராயில் சத்ரு இருக்கு, மத்தர் இருக்கு, மலைக்கு சொல்லுவாங்க. மத்ராயில், சத்ராயில், குத்ராயில், புத்ராயில் போட்டு விட்டான். இதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு பிஜே. கீழே வந்து உட்காந்துட்டு பாமாயில் நான் பாருங்க. ஈல் பாமாயில் உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாதா? சத்ராயில் பேசாம இருப்பீங்க. பாமாயில் சொல்லிருப்பது இல்லையா? மொழி தெரியுது. தெரிஞ்ச மொழியிலேயே எத்தனை ஏமாத்துகள் இருக்கு. அரபி சும்முடுவானா? அரபி மொழியிலங்க உங்களை ஏமாத்தினா அரபி மொழியை கொண்டு கடுமையாக கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த மோது அரபி மொழியில் தான் நுழைஞ்சது. அரபி மொழிகள் நுழைஞ்சது மட்டுமல்லாமல் பாடல் ஸ்டைலாக கொண்டு வந்தார். பாட்டு பொதுவாக மனிதனுடைய மென்டாலிட்டி என்னன்னு சொன்னா ராகம் மனிதனை சிந்திக்க விடாது. பெரும்பாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக உஷாராக இருப்பவர்கள் நீங்க சிந்திக்கலாம். 99% இருக்க மனிதனை சிந்திக்க. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? மெட்டு தொட்டில இருந்து ஆரம்பிக்கும். தொட்டில் பழக்கம் சொல்லுவாங்க. தொட்டில இருந்து ஆரம்பிக்குது ராகம். நீங்க சின்ன குழந்தை தூங்குறது என்ன சரியா உண்டா அந்த ஏரியாவில் ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. சின்ன பிள்ளை ஆறு இழுத்தாத்தான் தூங்கும் பிள்ளைய. இதை கூட சொல்ல பார்த்தீர்களா? மோருது குழந்தைகளை என்ன அழகாக தூங்க வைக்கிறது. அப்படி ஒரு அஜத்தை பேசுறேன். இது மோருது மட்டுமா தூங்க வைக்கும்? இந்த டிவில நீங்க என்ன சொன்னாலும் குழந்தை தூங்கும். நாயே பண்ணியே நீ நன்றா தூங்கு அழசத்த மோதி அப்படி சொல்லி தூங்குறது. நான் தூக்கி வச்சு காட்டுறேன். சவால் வச்சுக்குவோம். ஒரு இந்த மாதிரி பேசி ஒரு 5 நிமிஷம் தூக்க அடிக்கிறாரு. தூக்க ராகம் என்பது ஒரு இனிமை. இதுக்கு மோது பிள்ளைய தூக்க அடிக்கிற மோது வரும். எதுக்கு என்ன சொல்ல வர்றான்? இவங்களுடைய விவரம் கட்டதனம், இவங்களுடைய நம்பிக்கையினுடைய குறைபாடு எங்க கொண்டு போய் சேர்த்துறோம்? இந்த நம்பிக்கை எங்க கொண்டு போய் சேர்த்துருச்சு? நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த நம்பிக்கை இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை, இறை தூதரின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை, இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை இறை தூதர் மீது வைக்க கூடாது. இறை தூதரின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை மற்ற யாரின் மீது வைக்கக்கூடாது. வைத்தால் அதற்கு பேர் மூட நம்பிக்கை மட்டுமல்ல, காபீர், வன்காபீர், சிறுக்கு, முஸ்லிக்கு.
நபிகள் கோயிலுக்கு போனா தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? இஸ்லாத்துல சர்ச்சுக்கு போனா தப்புன்னு நினைக்கிறீங்க? கோயிலை நம்புவர்கள் கோயிலுக்கு போகிறார்கள், சர்ச்சை நம்புறவங்க சர்ச்சுக்கு போலாம். ஒரு முஸ்லீமா இருந்துட்டு தர்காவில் நீ போய் என்ன கேட்கிற? சர்ச்சில் போய் ஒரு ஆள் கேட்காரு, கேளுங்கள் தார